வணக்கம். இன்னைக்கு என்னுடைய இன்ஸ்பிரேஷனா, எனக்கு வழிகாட்டியா, எனக்கு தந்தையா, என் கூடவே பயணம் செய்ற என்னுடைய குரு, காஞ்சி மகா பெரியவா. அப்புறம் மற்றும் சில குரு. அவங்கள பத்தி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். நான் ரொம்ப பிளைண்டா இருந்தேன். காதல் கண்ண மறைக்கும் இல்லையா? அது மாதிரி திருப்பதி வெங்கடாஜலபதி மேல கொண்ட பக்தியாலும், அதீத காதலாலும் நான் வந்து யாரையுமே பெருசா தெரிஞ்சுக்க மாட்டேன். ஏன்னா, அவர் மேல தான் எனக்கு அதீத காதல். அந்த காதல்னால நான் மத்த மகான்கள பத்தி நான் தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. நான் அத உருவாக்கிக்கல. அதுக்கான டைமும் நான் ஸ்பெண்ட் பண்ணல. ஆனா ஃபர்ஸ்ட்டு எனக்கு அறிமுகமான ஒரு மகான்னா, குரு ஸ்ரீ ராகவேந்திரர். அந்த ரா அ ராகவேந்திரர் கோவில் பத்தி நான் 12த் படிக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக் குடுத்துருக்காங்க. அவங்கள பத்தின மிராக்கிள் ஸ்டோரீஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதனால எனக்கு அவர் மேல கொஞ்சம் ஈர்ப்பு வந்தது. அதனால எங்க அப்பாவ அழைச்சுக்கிட்டு ராகவேந்திரர் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கேன். எங்க வீட்டு பக்கத்திலேயே இருக்கு. அவருக்கு அடுத்து எனக்கு வேற யாரையாவது தெரியும் அப்டின்னா, சாய்பாபா. சாய்பாபா பத்தி நான் எப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் அப்டின்னா, ஏதோ டிவில தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு நெனைக்கிறேன். அன்னைக்கு நான் சாமி ரூம்ல பூஜை பண்ணிட்டு இருந்தேன். சாமி வேண்டிட்டு இருந்தேன். ஏன்னா, அவர பத்தி ஏதோ ஒரு தகவல் தெரிஞ்சு, அவர் மேலயும் ஒரு பக்தி ஏற்பட்டு, அவர வேண்டிட்டு இருந்தேன். எனக்கு நீங்க எப்படியாவது தரிசனம் குடுக்கணும். இல்ல எனக்கு உங்களோட படம் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி நான் வேண்டிட்டு இருக்கும்போது, எங்க அப்பா எங்க பூஜை அறையில கொண்டு வந்து வச்ச ஒரு ஃபோட்டோ, ஃப்ரேம் போட்ட ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, சாய்பாபாவோட ஃபோட்டோ. மெய் சிலிர்த்துடுச்சு. அவரும் அந்தந்த கட்டத்துல எனக்கு வழிகாட்டியாவும், தாயாவும், தந்தையாவும் இருந்திருக்காரு. இவங்க 2 பேத்த தான் அதிகமா தெரியும். ஸ்ரீ ராகவேந்திரர ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, அதற்கு முன் பிறவியில பிரகலாதன் ஆச்சே. பிரகலாதன எனக்கு ரொம்ப பிடிக்கும். நரசிம்மரையும் ரொம்ப பிடிக்கும். அப்ப ராகவேந்திரர இன்னமுமே பிடிக்கும். இப்படி நடந்துட்டு இருக்கும்போது, கல்யாணமாயி கல்யாண வாழ்க்கையில சில கசப்பான சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது, திடீர்னு ஒரு கனவு வருது ஒரு நாள். அந்த கனவுல ஒரு பெரியவர தரிசனம் பண்றேன். அவருடைய முகத்த எங்கேயோ பார்த்த மாரி இருக்குன்ட்டு நான் Google எல்லாமே சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான், அவர் மகா பெரியவான்னு எனக்கு தெரிய வருது. காஞ்சி மகா பெரியவா. அவர் மேல எனக்கு ஒரு புத் ஒரு புதுமையான ஒரு ஈர்ப்பு நான் ஃபீல் பண்ணேன் அன்னைக்கு. ஏன்னா, நான் பொறந்து வளர்ந்த பீரியட் வரைக்குமே இருந்திருக்காருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம், அவர இன்னும் நெறைய தெரிஞ்சுக்கணும் அவர பத்தின்ட்டு நான் நெறைய Google பண்ணி, YouTubeலாம் பார்த்தேன். அவர பத்தின வீடியோஸ், அவர பத்தின உபன்யாசம், இல்ல அவர் நிகழ்த்தின அற்புதங்கள், இது எல்லாத்தையுமே படிக்க ஆரம்பிச்சேன், கேட்க ஆரம்பிச்சேன், பார்க்க ஆரம்பிச்சேன். அதுல ஒரு கட்டத்துல என் உயிரையே காப்பாத்துனாரு. அது அதெல்லாம் அவர பத்தி நெனச்சதோட புண்ணியமா, இல்ல அவர பத்தி கதைகள், அவர பத்தின வரலாறெல்லாம் கேட்டதோட புண்ணியமான்னு தெரியாது. ஆனா என் உயிர காப்பாத்துனாரு. அதுலேருந்து எனக்கு அவர ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் சொன்ன இந்த 16 வார பூஜையும் நான் பண்ணுனேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும், ஒவ்வொரு தீபமா இன்க்ரீஸ் பண்ணிட்டு வர்றது. நல்ல பயபக்தியோட ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு ஃபோக்கஸ்டா அந்த பூஜை பண்ணேன்.
அந்த பூஜையோட முடிவுல ஆகஸ்ட் 24, 2020ல எனக்கு சாய்பாபாவ அவர் தரிசனம் குடுத்தாரு பிரத்யக்ஷமா. அத இன்னமுமே எங்களால நம்ப முடியல. ஏன்னா, அவ்ளோ தத்ரூபமா அவர் வந்து எங்களுக்கு ஒரு ஃப்ளோர்லேருந்து அவரோட முகம் எழும்பி எங்களுக்கு திவ்ய தரிசனம் குடுத்தாரு. இப்படிதான் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மிராக்கிள் நடத்திட்டு வந்தாரு. அவரு அடிக்கடி என் கனவுல வந்தும் தரிசனம் குடுத்திருக்காரு, மகா பெரியவா. அப்போ ஒரு நாள் வந்து நான் அவர்கிட்ட எனக்கு தந்தையா எப்பவுமே எனக்கு துணையா இருந்து, எனக்கு வழிகாட்டுனன்னு நான் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, கேஜிஎஃப்ல ஒரு பாட்டு வரும் இல்லையா? மகன பத்தி தாய் பாடுற சாங். அந்த சாங் ரேண்டமா பாட ஆரம்பிச்சது என் ஃபோன்ல. என்ன என்னால அந்த எமோஷன்ஸ படுத்திக்கவே முடியல. அவரு என்ன தன்னுடைய பொண்ணா அவரு ஏத்துக்கிட்டாரு அப்படிங்கிறதுக்கு சாட்சியா அந்த பாடல் வந்து ஒலிச்சது. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இன்னமும் சந்தோஷமா தான் இருக்கேன். இப்பவும் எவ்ளோ பிரச்சனை வந்தாலும், எது வந்தாலுமே சரி, மகா பெரியவா இருக்காரு. அப்பா இருக்காரு. அவர் பார்த்துப்பாரு. அப்படிங்கிற ஒரு இதுல அவர்கிட்ட ஒப்படைச்சுட்டு, நான் பாட்டுக்கு என் வேலைய பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவர் மட்டும் இல்லைங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் ரீசென்ட்டா வந்து எனக்கு கனவுல தரிசனம் குடுத்தவரு நேம் கரோலி பாபா. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரும் வந்து அப்பப்போ எனக்கு கனவுல தரிசனம் தருவார். ராகவேந்திரர் வந்திருக்காரு. சாய்பாபா வந்திருக்காங்க. இவங்க 4 பேருக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம்னு எனக்கு தெரியாது. ஆனா இவங்க 4 பேத்துக்குமே ஒரு சம்மந்தம் இருக்கு. இவங்க 4 பேருமே குரு. இவங்க 4 பேத்துக்குள்ளேயுமே எந்த ஒரு வேற்றுமையும் இல்ல. இவங்களுக்குள்ள இருக்கிறது சாக்ஷாத் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் மட்டுமே தான். உடல் வேறு, நாமம் வேறு. அவ்வளவுதான். ஆனா இவங்களுடைய கதைகள், வரலாறு, இவங்க நிகழ்த்தின அற்புதம் எல்லாத்தையுமே நம்ம கேட்கும்போது, எல்லார் மகான்களுமே அதே அற்புதத்த வெவ்வேறு காலகட்டத்துல நிகழ்த்தியிருக்காங்க. இது அப்படியே வந்து ரிப்பீட் ஆன மாதிரி. அதனால எனக்கு இவங்க 4 பேத்துக்குள்ளேயும் எந்த ஒரு வித்தியாசமும் இருந்ததில்ல. இதுல வெங்கட் பத்தி சொல்லாம விட்டா அவர் கோச்சிப்பாரு. அதனால அவர் நிகழ்த்தின அற்புதத்தையும் உங்களுக்கு சொல்றேன். என் வெங்கட் பார்த்தீங்கன்னா, எனக்கு அவர் தான் எல்லாமே. என் உசுரு. அதான் திருப்பதி வெங்கடாஜலபதி ஷார்ட்டா அப்படியே கூப்பிட்டு எனக்கு பழக்கமாயிடுச்சு. என் பொண்ணுக்கு அப்பா யாருன்னு கேட்டா, அவ கிருஷ்ணான்னு தான் சொல்லுவா. அவ கிருஷ்ணா அப்பா, கிருஷ்ணா அப்பான்னு தான் எல்லார்கிட்டயுமே சொல்வா. இது எங்க 2 பேரோட ஸ்டோரி. பல வருஷத்துக்கு முன்னாடி நான் காலேஜ்ல லெக்சரரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். லெக்சரரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப டயர்ட் ஆகும். ஏன்னா நான் 2 பஸ் மாறி காலேஜுக்கு போகணும். அங்கேருந்து 2 பஸ் மாறி வீட்டுக்கு வரணும். நெறைய ஒர்க் இருந்துச்சு. லேட்டா தான் வரணும். இந்த மாதிரி இருக்கும்போது நான் ரொம்ப டயர்ட் ஆனேன். ஏன்னா இந்த 4 மணி நேரம் கிளாஸ்ல நின்னுகிட்டே தான் இருக்கணும். நம்மளால உட்கார முடியாது. அந்த அதனாலவே வந்து என்னாச்சு, நான் வீட்டுக்கு வரும்போது ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் அன்னைக்கு. வீட்டுக்கு வந்தேன். டோர் ஓப்பன் பண்ணிட்டு என்கிட்ட ஒரு சாவி இருந்துச்சு. ஸோ கதவ திறந்துட்டு வீட்டுக்குள்ள வந்து அப்படியே படுத்து தூங்கிட்டேன். வீட்ல வேற யாரும் இல்ல. அம்மாவும், அப்பாவும் வந்து அவங்க கடைக்கு போயிட்டாங்க. கடைக்கு போய் வேல பார்த்துட்டு அவங்க வராங்க. நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருந்தேங்க. யாருமே இல்ல அந்த வீட்ல. தூங்கி எந்திரிச்சு பார்த்தா லைட் எரியுது. பார்த்தா எங்க அம்மா பக்கத்துல உட்காந்துருக்காங்க. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. கதவே தாள் போட்டிருக்கு. "நீ எப்படி உள்ள வந்த? நீ எப்போ வந்த?" அப்படின்னு கேட்டேன்.
எங்க அம்மா இருந்துட்டு, "நீ தானே வந்து கதவு திறந்த" அப்படின்னாங்க. நான் வந்து கதவு திறந்தேனா? என்னம்மா சொல்ற? நானே இப்பதாம்மா தூங்கி எந்திரிக்கிறேன். எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு. நானும் அதான் சந்தேகப்பட்டேன். "நீ ஒரு மாதிரி நடந்து வந்த. நல்லா தலை வாரி, கொண்ட போட்டுக்கிட்டு, சரி காலேஜுக்கு லெக்சரரா இருக்கிறதுனால கொண்ட போட்டுட்டு தான் போணுமான்னு நானா நெனச்சேன். ஆனா உன் முகம் எனக்கு இருட்டா இருந்தனால தெரியல. கதவு திறந்து உள்ள வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு நிழல் மட்டும் தெரிஞ்சது. அந்த சைடு ஆப்போசிட் சைட்ல. செவுருல ஒரு நிழல் தெரிஞ்சது. கிருஷ்ணர் மாரி கிரீடம் வச்ச மாதிரி ஒரு நிழல் தெரிஞ்சது. ஆனா, நான் வந்து எதுவுமே இது பண்ணிக்கல. உள்ள வந்து லைட் போட்டோம். லைட்டு கூட போடல அப்டின்ட்டு. மறுபடியும் நீ தூங்க ஆரம்பிச்சுட்டன்னு நாங்க நெனச்சுட்டு விட்டுட்டோம் அப்டின்னு எங்க அம்மா சொன்னாங்க. அப்பதாங்க தெரிஞ்சது. என் வெங்கட் எனக்காக போய் கதவு தெறந்துட்டு வந்து என்னைய நல்லா தூங்க வச்சிருக்கிறாரு அப்டின்ட்டு. காலேஜ்ல அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, எங்க அம்மாவுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகுது. அதனால அவங்களால நடக்க முடியல. பெட் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அந்த 1 இயர் லெக்சரர் முடிச்சு 1 இயர் ஒர்க் பண்ணேன் இல்லைங்களா? அடுத்த அகாடமிக் இயர்க்கு கன்டின்யூ பண்ணலாமா? வேண்டாமா? அப்படிங்கிற ஒரு ஆசிலேஷன்ல இருந்தேன். நான் அம்மாவோ, அப்பாவோ "இல்ல நீ கன்டின்யூ பண்ணு. நாங்க பார்த்துக்குறோம்ன்னு" சொன்னாங்க. ஆனா எனக்கு என் மனசு ஒப்பவே இல்ல. என் அம்மாவ பக்கத்திலேயே இருந்து பார்த்துக்கணும்னு மட்டும் எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதனால நான் வந்து என் கருடாவ கூப்பிட்டேன். "நான் இன்னைக்கு போய் ரெசிக்னேஷன் லெட்டர் குடுக்க போறேன். நீ என்ன சொல்ற நாராயணான்ட்டு" அவர கூப்பிட்டேன். அப்புறம் அவர் வந்து தரிசனம் குடுத்தாரு. ஓகே ஃபைன். வேலைய விடுறோன்ட்டு வேலைய விட்டுட்டு என் அம்மாவ பார்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில ஒரு முக்கியமான கட்டத்தில எடுக்க வேண்டிய ஒவ்வொரு டெசிஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே தான் வந்து எனக்கு துணையா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல. எங்க வீட்ல வேற யாருக்குமே தெரியாத, கண்ணில் புலப்படாத சில விஷயங்கள் கூட என் கண்ணுக்கு தரிசனம் குடுத்துருக்காரு. நீங்க இந்த லைட் ஆப்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த நல்ல இருட்டான நேரத்தில, இந்த விட்டில் பூச்சி இருக்கு இல்லையா? ஃபயர் ஃப்ளைஸ். இந்த லைட் பூச்சி சொல்லுவாங்க இல்லையா? அந்த இதெல்லாம் வந்து நம்மள சுத்துச்சுன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஆனா அது வந்து எனக்கு வந்து அந்த மாதிரி. ஆனா பூச்சிகள் கிடையாது. நெறைய லைட் ஆப்ஸ் வந்து நான் என்னை சுத்தி பார்த்துருக்கேன். அது வந்து எனக்கு திடீர்னு வந்து பாஸ் ஆகும். நான் அது திரும்புற பக்கம்லாம் அந்த லைட் ஆப்ஸ் வந்து பாஸ் ஆயி போய்க்கிட்டே இருக்கும். கிராஸ் ஆயிக்கிட்டே இருக்கும். அது வந்து ஒரே லைட் ஆப்ஸா இருக்காது. நெறைய இருக்கும். சின்ன சின்னதா நெறைய லைட் ஆப்ஸ் இருக்கும். அதோட ஒரு சிலர் வந்து எல்லாம் ஃபயர் ஃப்ளைஸ் அது இதுன்னாங்க. ஆனா அது அப்படி கிடையாதுங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அறிகுறி மூலமா ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்க போகுது. இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து உணர்த்துறதுக்காக அவங்க வந்து பாஸ் பண்ணிட்டு போவாங்க. அந்த லைட் ஆப்ஸ் நான் நெறைய டைம் பார்த்துருக்கேன். இன்னமும் பார்த்துட்டு இருக்கேன். நான் என் அண்ணா, தம்பி யாரையாவது கூப்பிட்டு காட்டுனேன்னா, "எங்களுக்கு எதுவுமே தெரியல" அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நெறைய நடந்திருக்கு. அப்புறம் எனக்கு குழந்தை பொறக்கணும்னா பையன் தான் பொறக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். பிரெக்னன்ட் ஆனப்போவும் பிரெக்னன்ட்டா இருக்கேங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனா, அத கன்ஃபார்ம் பண்ணிக்க நான் கருடாவ தான் கூப்பிட்டேன் ஃபர்ஸ்ட்டு. அவர் வந்த வேட்டி தான் நான் பிரெக்னன்ட்டா இருக்கேங்கிற விஷயத்தையே எங்க அம்மாகிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் தான் போய் டாக்டர மீட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணோம். எனக்கு இந்த பிரகலாதன் படம், துருவனுடைய கதை இதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு இந்த பஸ் பையங்கிற குழந்தை மேல வந்து அவ்ளோ பிடிக்கும். பையன்னா அவ்ளோ பிடிக்கும். அதனால எனக்கும் பையன் தான் பொறக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அண்ட் த்ரூ அவுட் பிரெக்னன்சி
ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு புக்ஸ் எல்லாமே படிப்பேன். எல்லாம் பண்ணேன். ஆனா, இன்னைக்கு வந்து ஏப்ரல் 1 காலையில உப்புமா சாப்பிட்டேனா தெரியல. உப்புமா சாப்பிட்டேன். கொஞ்ச நேரம் படுத்தேன். அவ்வளோதான். படுத்துட்டு நான் எந்திரிக்கும்போதே பனிக்குடம் உடைஞ்சிடுச்சு. அன்னைக்கு ஃப்ரைடே. நான் அப்புறம் வந்துட்டு அதான் சொல்லுவாங்க இல்லையா, ஃப்ரைடே வந்து பையன் பொறந்தா தாய்மாமங்களுக்கு ஆகாதா அப்படின்ட்டு. அப்புறம் நான் வந்து சரி இன்னைக்கு கன்ஃபார்ம் டெலிவரின்னு நினச்சிட்டு, நாராயணா எனக்கு பொண்ணே பொறக்கட்டும், பையன் பொறக்க வேண்டாம் அப்படின்ட்டேன் நானு. உடனே. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். சிசேரியன் சொல்லிட்டாங்க. ஏன்னா ஏஜ் ஆயிடுச்சு. 28ல பிரெக்னன்சி. ஸோ சாரி 30ல. அப்படிங்கும்போது எங்க அண்ணன் வந்து ஏற்கனவே எல்லாத்தையுமே ஏஜ் ஃபேக்டர் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி அவரு தயாரா இருந்தாரு. எங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நான் அத பெருசா எடுத்துக்கல. பகவான் தான் இருக்காரு பார்த்துப்பாரு அப்படின்னு விட்டுட்டேன் நானு. அப்புறம் அன்னைக்கு குழந்தை பொறந்துச்சு. பெண் குழந்தை. மறக்கவே முடியாது. நான் எங்க அம்மாகிட்ட சொன்னேன். நான் தான் காலையில இப்படி வேண்டிக்கிட்டேன் அப்படின்ட்டு. அப்புறம் சில நாட்கள் கழிச்சு இந்த என் திருமண பந்தத்துல நெறைய பிரச்சனை இருக்கும்போது, எனக்கே தெரிஞ்சிடுச்சு இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ட்டு. எந்த பொண்ணுமே கோயிலுக்கு போம்போது, தான் புருஷனோட பல்லாயிரம் வருஷம் சேர்ந்து வாழணும், சேர்ந்தே வாழணும், சேர்ந்தே சாகணும் அப்படின்னு தான் வேண்டிப்பாங்க. நான் வந்து ஈரோட்ல இருக்கிற நவ பிருந்தாவனம் கோயிலுக்கு போயிருந்தேன். எக்ஸ் ஹஸ்பண்டோட குழந்தையோட போயிருந்தேன். அங்க போய் அவர்கிட்ட வேண்டிக்கிட்டேன். என்னால இதுக்கு மேல இந்த திருமண பந்தத்த கன்டின்யூ பண்ண முடியாது. இத பிரிச்சு விட்டுருங்கன்னு தான் வேண்டிக்கிட்டேன். அது என்னைக்கு தெரியுமாங்க? திருமண நாள் அன்னைக்கே தான் போய் வேண்டிக்கிட்டேன். ஜூன் 1 ஜூன் 1 டூ தான் மேரேஜ். ஸோ ஜூன் 1 அன்னைக்கே நான் போய் வேண்டிக்கிட்டேன். அதே மாரி அடுத்த நாள் ஜூன் 2 பெருமாள் கோவில்ல அதே தான் வேண்டிக்கிட்டேன். வித்தின் 48 டேஸ் பலிச்சிச்சுங்க. எனக்கே அந்த ஒரு தைரியத்தையும், உத்வேகத்தையும் கொடுத்து, நான் அத ஃபேஸ் பண்றதுக்கான எல்லா ஊக்கத்தையும் கொடுத்து, அந்த பலத்த குடுத்தது பகவான் தான். அந்த சிச்சுவேஷன நான் முழுசா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, அவர விட்டு பிரிஞ்சேன். வித்தின் 48 டேஸ். ஜூன் 1 நடக்குதுன்னா, ஜூன் 20 கிழமை பிரிஞ்சாச்சு. அவ்வளவுதான். இதுதான் நடக்கப் போகுது அப்டின்னா, எனக்கு பகவானும் சரி, எனக்கு தந்தை ஸ்தானத்துல இருக்கிற குருக்களும் சரி, அவங்க என்ன தயார்படுத்திர்றாங்க. அதுக்கு வேண்டிய பலத்தையும், ஊக்கத்தையும் அவங்களே தான் தர்றாங்க. இப்ப வரைக்கும் அதுதான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு நான் எத்தன வருஷம் தவம் இருந்தாலும் அந்த நன்றி கடன செலுத்த முடியாது. என்னைக்குமே அவங்க எல்லாருக்குமே நான் வந்து நன்றி கடன் பட்டுருக்கேன். என்னால அவங்களுக்கு வந்து ஏன்னா எல்லாமாவுமே அவங்களே தான் இருக்காங்க. பகவானாவே தான் இருக்காங்க. எல்லாத்தையும் படைச்சதே அவரு. அவருக்குன்னு நான் தனியா இந்த உலகத்துல என்ன கொடுக்க முடியும்? எனக்கு நான் சுமந்துட்டு இருக்கிற உடலே எனக்கு சொந்தம் இல்ல. இந்த ஆத்மா மட்டும்தான். இந்த ஆத்மா, அந்த ஆத்மாவுல இருக்கிற அந்த முழுமையான அன்பையும், காதலையும் அந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணனுக்கும், மகாபெரியவா, ராகவேந்திரா, சாய்பாபா, நிம் கரோலி பாபா அவங்க 4 பேருக்குமே அவங்க திருவடிகள்ல சமர்ப்பிக்கிறேன். தேங்க் யூ.